ஐயோ! என்னங்க, நம்ம 2 பிள்ளைங்களோட வாழ்க்கையும் இப்படியா போக வேண்டும்? திலகவதியால ஆதி இறுகிப் போன முகத்துடன் நின்றிருந்தான். அப்போது கதிர் வீட்டிற்குள் நுழைந்தான். இயல்பற்ற ஒரு சூழலை வீட்டிற்குள் பார்த்தவன் புரியாமல் நின்றான். ஓரமாக நின்றிருந்த பாட்டியைப் பார்த்ததும் ஆச்சரியமாகி அவர் அருகில் சென்றான். பாட்டி, உங்களுக்கு உடம்பு சரியாகி விட்டதா? அதெல்லாம் நான் குத்துக்கல்லு மாதிரிதான் இருக்கிறேன். உன் பொண்டாட்டி எங்கே? தேவியா? இங்கேதான் இருப்பாள். எங்கே போனாள்? சுற்றுமுற்றும் தேடினான். இங்கே இல்லை. ஆதி சொல்ல கதிரின் முகத்தில் பதட்டம் வந்தது. எங்கே போனாள்? உங்கள் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லையா? வாழ்க்கையை வெறுத்தவள் எங்கே போனாளோ, என்ன செய்கிறாளோ? பாட்டி அழும் குரலில் சொல்ல கதிர் அதிர்ந்தான். என்ன பாட்டி, என்னென்னவோ சொல்கிறீர்கள்? தேவி எங்கே? அதனை நீதாண்டா சொல்ல வேண்டும், முட்டாள். கருவாச்சி குண்டச்சி என்று பொண்டாட்டியை ஏசும்போது இது தெரிய வேண்டும். அது நான் சும்மா விளையாட்டிற்காக சொல்வது. அதற்காகவா கோபித்துக் கொண்டாள்? கோபிக்கவில்லை, வருத்தப்பட்டிருக்கிறாள் ரொம்பவே. அதனால் மன அழுத்தம் உண்டாயிருக்கிறது. இங்கேயும் அவளுக்கு ஆதரவு இல்லையாம். வேறு வழியின்றி கிளம்பி விட்டாள். ஓரக்கண்ணால் தந்தையை பார்த்தபடி சொன்னான் ஆதி. ஐயோ, இதற்கெல்லாம் வருத்தப்படுவாள் என்று நான் நினைக்கவில்லையே. நான் சாதாரணமாகத்தான் பேசினேன். பொண்டாட்டிக்கு தேவையான அளவு சம்பாதிக்க வழியில்லாமல் தண்டச்சோறு சாப்பிட்டு கொண்டிருக்கும் நீயே தைரியமாக இருக்கும்போது அவளுக்கு தைரியம் இல்லாமல் போய்விட்டது பாரேன். பாட்டி சொல்ல கதிரின் கண்கள் சிவந்தன. பாட்டி, வார்த்தைகளை யோசித்து பேசுங்கள். பெரியவர்கள் என்று பார்க்க மாட்டேன். அடடா, உன்னை தண்டச்சோறு என்று ஒரு சொல் சொன்னால் உனக்கு எப்படி வருகிறது? வார்த்தைக்கு வார்த்தை அவள் தோற்றத்தை பேசினால் அவளுக்கு கோபம் வராதா? கதிர் தலை குனிந்தான். தப்புதான். தவறுகளை தைரியமாக ஒத்துக்கொள்ள பழகுங்கடா என்று பாட்டி சத்யனை பார்த்தபடி சொன்னார். தேவி எங்கே போயிருக்கிறாள் என்று யாருக்காகவது தெரியுமா? உங்க பொண்டாட்டியையும் காணோம். என் பொண்டாட்டியையும் என்னை விட்டு போய்விட்டாள். நாம் இருவரும் இனிமேல் காலம் முழுவதும் சந்நியாசிகள்தான். ஆதி சொல்ல சத்யனின் கண்கள் வழிவந்தது. மாமா, நான் தேவியை ரொம்பவே விரும்புகிறேன். என்னை அறியாமல் இதுபோல் பேசிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். நான் என் மனைவியை தேடி கூட்டிக் கொண்டு என் வீட்டிற்கு போகிறேன். வெளியேறியவனை தயக்கமாக அழைத்தார் சத்யன். மாப்பிள்ளை. அனைவரும் ஆச்சரியமாக அவரை திரும்பி பார்க்க, வாங்க, நானும் வருகிறேன். தேவியை தேடுவோம். அத்தோடு என் மருமகளையும் கூட்டி வர வேண்டும். காதல் திருமணமோ நிச்சயித்த திருமணமோ, கணவன் மனைவி அன்பு ஒன்றுதான். அவர்கள் மணவாழ்வை செம்மையாக கொண்டு செல்லும் என்பதனை உணர்ந்துவிட்டேன். வாருங்கள், போகலாம். ஆண்கள் மூவரும் கிளம்பினர். இலக்கற்ற சாலையில் நடந்து போய்க் கொண்டிருந்த தேவியை தன் அருகே ஸ்கூட்டர் ஒன்று நிற்கவும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். மகிமா ஏறிக்கொள் என்றாள். மாலை வெயிலை உள்வாங்கி கருப்பு நிற ஸ்கூட்டரின் மேல் தகதகும் பொன் சிலை போல் வடிவாக அமர்ந்திருந்த மகிமாவை வெறுப்பாய் பார்த்தாள் தேவி. இவளைப் போன்ற அழகான பெண்களால் தான் என்னை போன்ற சாதாரண பெண்களால் இயல்பாக வாழ முடியாமல் போகிறது. முகத்தை திருப்பிக் கொண்டு கடக்க முயன்றவளின் கையை பற்றி இழுத்தாள். தேவி, உன்னுடைய பொறுப்பை உன் அண்ணன் என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார். ஒழுங்காக என்னுடன் வந்துவிடு. இல்லாவிட்டால் என் கழுத்து சங்கிலியை பறித்து கொண்டு போகிறாய் என்று கத்தி ஊரை கூட்டுவேன். பரவாயில்லையா? மகிமா கேட்ட தோணி உடனே செய்வாள் என்பதை சந்தேகமின்றி சொல்ல, சரியான ரவுடி பொம்பளை முணுமுணுத்தபடி அவள் பின் ஏறிக்கொண்டாள் தேவி. ஆமாம், ஹேண்ட்பேக்கில் கத்தியும் ஆசிடும் வைத்திருப்பேனாக்கும் என்றபடி ஸ்கூட்டர் எடுத்தாள் மகிமா. வாசல் கதவை திறந்தவுடன் திடீரென உள்ளே நுழைந்து இரு பெண்களையும் பார்த்து அதிர்ந்தாள் சுகந்தா. ஏய், என்ன? எதற்கு இப்படி வருகிறீர்கள்? தேவியின் கையை பற்றி கூட்டி போய் சோபாவில் அமர்த்தி தானும் அமர்ந்தாள் மகிமா. எங்க 2 பேருக்கும் சூடாக காப்பி கொடுங்களேன். கேட்டவளை அறையும் எண்ணம் வந்தது சுகந்தாவுக்கு. போய் கலந்து குடிப்பதானே? கேட்டுவிட்டு எதிர் சோபாவில் அமர்ந்து கொண்டவளை வினோதமாக பார்த்தாள் தேவி. இவங்க உன் அண்ணிதானே? அங்கே பார், அதிகாரமாக உட்கார்ந்து இருப்பதை பார்த்தாலே தெரியவில்லையா? நான் தான் இந்த வீட்டு உரிமைக்காரி என்று சொல்லாமல் சொல்லும் போஸ் இது. அருகருகே அமர்ந்து குசுகுசுவென பேசிக்கொள்ளும் இருவரையும் பார்த்த சுகந்தா, உன் நாத்தனார் தானே என கேட்டாள். ஆமாம் அண்ணி, ரொம்ப டயர்டாக இருக்கிறோம். 1/2 கப் காஃபி கொடுங்களேன் ப்ளீஸ். கெஞ்சலாய் கேட்க பார்வையால் இருவரையும் அளந்தபடி உள்ளே எழுந்து போனாள் சுகந்தா. இவங்க கல்யாணத்தையே நீதான் செய்து வைத்தாய்.
அப்படித்தான் கேள்விப்பட்டேன். ஆனால் உன்னிடம் இப்படி நடந்து கொள்கிறார்களே? கழுத்தில் தாலி ஏறியதும் கணவனை கைக்குள் போட்டுக்கொண்டு வீட்டு அதிகாரத்தை கைப்பற்றியாயிற்று. இந்த சூட்சுமம் உனக்கும் எனக்கும் தெரியவில்லை பார்த்தாயா? அவளையும் தன்னோடு இணைத்து பேசிய மகிமாவை அந்நேரத்திற்கு எப்படியோ தேவிக்கு பிடித்தாம் போனது. தன்னைப் போலவே அவளும் கணவனுடன் சேர்ந்து வாழும் வகையற்ற நிலையில் இருக்கிறாள் என்பது மகிமா மேல் கூடுதல் கரிசனத்தை தேவிக்கு கொண்டு வந்தது. இலகலாய் தன்னை பார்த்த தேவியின் பார்வையில் அவள் மனதை உணர்ந்து கொண்ட மகிமா நினைவாய் அவள் தோள் வருடினாள். எதற்கும் கவலைப்படாதே தேவி, உனக்கு நான் இருக்கிறேன். மனது நொந்து போயிருந்த தேவி இந்த சிறு ஆறுதலில் உடைந்தாள். அப்படியே மகிமாவின் தோள் சாய்ந்து விழத் தொடங்கினாள். அவள் தலையை முதுகை வருடியபடி அழாதே அழாதே என ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தாள் மகிமா. கையில் காப்பியோடு வந்த சுகந்தா இவர்களை பார்த்ததும் ஆச்சரியமாய் நின்றாள். சுவரோவியம் போல் இவர்களது அன்பும் அந்யோன்யமும் சுகந்தாவின் மனதில் பதிந்து போனது. அன்னை நாத்தனார் உறவு இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் தானே என எண்ண ஆரம்பித்தது அவள் மனம். காஃபியை குடிங்க, சாப்பாடு தயார் செய்கிறேன் என்றபடி உள்ளே போன சுகந்தாவை வியப்பாய் பார்த்தாள் மகிமா. வேலையிலிருந்து திரும்பி வந்த மணியையும் சாந்தியும் தேவியை வரவேற்று உபசரிக்க மனபாரம் வெகுவாக இறங்கி லேசாக உணர்ந்தாள் தேவி. தெரிந்த இடங்கள் அறிந்த இடங்கள் என முழுவதும் தேடி களைத்து போன கதிர் சத்யன் இனி போலீசில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதுதான் என்ற முடிவிற்கு வந்தபோது ஆதி அவர்களை மகிமாவின் அம்மா வீட்டில் பார்த்து விடலாம் என அழைத்து கொண்டு வந்தான். வாங்க என்ற ராஜனின் வரவேற்பை கவனிக்காமல் சோபாவில் அமர்ந்திருந்த தேவி மேல் தந்தைக்கும் கணவனுக்கும் பார்வை போனது. உள்ளே நிம்மதி பெருமூச்சாய் படிந்தது. தேவி வேகத்துடன் உள்ளே வந்த கதிர் சுற்றி இருந்தவர்களை பற்றிய கவலையின்றி மனைவியை தோள் தொட்டு எழுப்பி தன்னோடு அணைத்து கொண்டான். என்னம்மா இப்படி பண்ணிட்டியே? நான் எவ்வளவு பயந்து போனேன் தெரியுமா? கண்கள் கலங்க, குரல் கரகரக்க அவன் பேசியதை அனைவரும் திருப்தியாக பார்த்திருந்தனர். என்னை காணாவிட்டால் இவ்வளவு தவிப்பீர்களா? அப்படிதான் போல. எனக்கே இப்போதுதான் புரிகிறது. தேவியின் கண்களை பார்த்தபடி கதிர் சொல்ல, எனக்கெல்லாம் என் மனைவி வீட்டை விட்டு போன மறுநாளே புரிந்துவிட்டது என்றான் ஆதி. அவள் கன்னத்தில் இணைந்து வீட்டை விட்டு அனுப்பினீர்களே, அதற்கு மறுநாளா? கொத்தலாக கேட்டான் ராஜன். சத்யன், அதன் முழு காரணமும் நான் தான் ராஜா. என் மருமகளை தவறாக நினைத்ததற்கு உங்கள் எல்லோரிடமும் மன்னிப்பு கொள்கிறேன். என் மருமகளை வீட்டிற்கு அழைத்து போக அனுமதி கேட்கிறேன் என்றார். உங்கள் மருமகள் உங்கள் உரிமை, கூட்டி போங்க மச்சான். விளம்பர வாசகங்கள் போல் மணி சொல்ல அனைவரும் சிரித்தனர். சாப்பாடு தயாராயிடுச்சு, எல்லாரும் சாப்பிட வாங்க என்ற சுகந்தாவின் முகத்திலும் புதிதாய் புன்னகையை மலர்ந்திருந்தது. எப்படியோ கடைசியில் என்னை ஜெயித்து விட்டாயம்மா நீ, சத்யன் சொல்ல மகிமா விளையாட்டு போல் கன்னத்தில் போட்டுக்கொண்டாள். இல்லை மாமா, நான் என்றுமே அப்படி நினைத்ததில்லை. இதோ நீங்கள் பார்த்து நிச்சயித்த முடித்த வைத்த திருமணம்தான் எங்களுடையது. நாங்கள் சந்தோஷமாகத்தானே இருக்கிறோம். காதலித்து கல்யாணம் முடித்து கொண்டவர்கள்தானே இவர்கள். ரொம்பவே சந்தோஷமாகத்தானே இருக்கிறார்கள். பாட்டி தேவியையும் கதிரையும் காட்டினார். ஆனால் அம்மா, இதில் நீங்கள் செய்த தில்லுமுள்ளுகள்தான் உச்சகட்டம். இப்படியா என்னை பயமுறுத்துவீர்கள்? எனக்கு வேறு வழி தெரியவில்லைடா. பாரதர் போல கலகம் செய்தால்தான் நல்லது நடக்கும் என்று துணிந்து இறங்கினேன். கணவனையும் மனைவியும் அப்பாவையும் மகளையும் அருகருகே வைத்தால் உள்மன பாசம் வெளிவந்து சேர்ந்து விடுவார்கள் என்று கணக்கிட்டேன். எல்லாம் நல்லபடியாகத்தான் போய்கொண்டிருந்தது. ஆனாலும் இதோ இவள் இருக்கிறாளே ராட்சசி, என்னை கண்டுபிடித்து விட்டாள். என்ன, மகிமாவிற்கு உங்களை பற்றி முதலிலேயே தெரியுமா? எல்லோரும் கேள்வியாக அவளை பார்க்க மகிமா அவஸ்தையாக தலையை சொரிந்தாள். எனக்கு மட்டுமில்லை, இதோ இவருக்கும் தெரியும். ஆதியையும் போட்டு கொடுத்தாள். சத்யன் இடுப்பில் கைத்தாங்கி மகனை முறைக்க, ஐயோ அப்பா, எனக்கு இவள்தான் சொன்னாள். அதற்கு முன்பு தெரியாது. மாமா, பாட்டி நன்றாகத்தான் நடித்தார்கள். ஆனால் என்னையும் உங்கள் மகனையும் சேர்த்து வைக்கும் ஆவலில் அன்று ஒரு நாள் இரவு எங்களிடம் தன்னை மறந்து வாய்விட்டு பேசிவிட்டார்கள். எனக்கு அன்று இருந்து குழப்பத்தில் நாங்கள் இருவருமே அதனை கவனிக்கவில்லை. பிறகு யோசித்த போது நெருடவே பாட்டியை கண்காணித்து கண்டுபிடித்தேன்.
பாட்டியை மட்டுமல்லப்பா, என் மன துயரையும் கண்டுபிடித்தது அண்ணிதான். தேவி பாசமாக மகிமாவை பார்த்தாள். பிறந்த நாளிற்காக தேவியை கூப்பிட அவள் அரைக்கதவை தட்டியபோது அழுதது போல சோகமாக இருந்தது அவள் முகம். அவளை அணைத்துக் கொள்வது போல் உள்ளே மாப்பிள்ளையை பார்க்க அவள் தெனாவட்டாக உட்கார்ந்திருந்தார். இருவருக்கும் ஏதோ நடந்திருக்கிறது என்று முடிவு செய்து பிறகு அவர்கள் பேச்சை ஒட்டு கேட்டேன். மகிமா எளிதாக சொல்ல, கதிர் இருளடைந்த முகத்துடன் ஆதியை திரும்பி பார்த்தான். என்ன இந்த பொண்ணு இப்படி என்று பார்வையால் கேட்டான். ஆதி சோகமாக முகத்தை வைத்து கொண்டான். என்ன செய்வது, அவள் அப்படித்தான், நான் பாவம் கொண்டான். இந்த பெண் ரொம்பவே அபாயகரமானவள். சந்தேகம் என்றால் அடுத்தவரை வேவு பார்க்கவும் ஒட்டு கேட்கவும் தயங்குவதில்லை. தெனாவட்டாகவே இருக்கிறாய், ஜாக்கிரதை, எங்கள் வீட்டு பெண் ஒழுங்காக பார்த்துக்கொள் என்ற அறிவிப்பையும் அவள் குரலில் கண்ட கதிருக்கு இப்போது சத்தியனை விட மகிமா மேல்தான் அதிக பயம் உண்டானது. வியர்த்துவிட்ட நெற்றியை துடைத்து கொண்ட கதிருக்கு அந்த நேரம் அவன் மனைவி தேவதையாக தோன்றினான். சரி, எல்லோரும் போய் படுங்கள். கதிரின் பார்வை மனைவி மேல் காதலாய் படிந்ததை கண்டுவிட்ட பாட்டி அனைவரையும் கிளப்பினார். சீக்கிரம் வா என்ற கண்ணசைவோடு ஆதி மாடி ஏற 2 படிகள் ஏறிய பின் நின்ற மகிமா அறைக்குள் நுழைய போன சத்யனை அழைத்தாள். மாமா, என்னவென்று அருகில் வந்தவரிடம் ரகசியமாக, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்கள் மகனும் நானும் காதலித்தோம். ஆக எங்கள் திருமணமும் காதல் திருமணம்தான் என்று சொல்லிவிட்டு ஸ்தம்பித்து நின்று விட்டவரை பார்த்து சிரித்தபடி மாடி ஏறினாள். ஏய், அந்த விஷயத்தை அப்பாவிடம் சொல்ல வேண்டாம் என்று நாம் பேசியிருந்தோமே, எதற்காக போட்டு உடைத்தாய்? ஆதி அவள் தலையில் கொட்டினான். எதற்காக மறைக்க வேண்டுமோ? காதல் இல்லாமல் கல்யாணம் இல்லை என்று அவருக்கு தெரியட்டுமே. இவ்வளவு வாய் பேசுகிறாயே, நம்முடைய காதலை உனக்கு நான் தான் விளக்க வேண்டியிருந்தது. நம் திருமணத்திற்கு முன்பு உன்னை தேடி வந்து நான் உன்னை காதலிப்பதாகவும் அதனால் இது காதல் திருமணம்தான் என்றும் உன்னை நம்ப வைப்பதற்குள் நான் பட்ட பாடு எனக்குத்தான் தெரியும். அப்போதும் எனக்கெல்லாம் காதல் இல்லை என்றுதானே சொல்லி திருமணம் செய்ய வந்தாய்? ஆமாம், அப்போது அப்படித்தான் நினைத்திருந்தேன். இப்போதுதான் உங்கள் மேலுள்ள காதல் தெரிந்தது. அதனை யாரிடமாவது சொல்ல வேண்டும் போல் இருந்தது. உங்கள் அப்பாவிடம் சொல்லிவிட்டு வந்தேன். எவ்வளவு திமிர்! சரியான ராட்சசிடி நீ. இப்படி கொஞ்சமேனும் ராட்சசத்தனம் இல்லாவிட்டால் இந்த காலத்தில் பெண்கள் பிழைக்கவே முடியாது தெரியுமா? சரிதான், உன்னுடைய அந்த ராட்சச வேகத்தை நம் காதலிலும் காட்டினால் நான் பிழைத்து போவேன். கெஞ்சியபடி கொஞ்சிய கணவனை ஏமாற்றவில்லை மகிமா. அவர்கள் குரலின் முடிவில் ஆதியின் இதழ்கள் முணங்கின. காதலின் ராட்சசியே.